சேசு மறி சூசை துணை. நல்லவனும் ஞானமுள்ளவனும் செய்வதெல்லாம் கடவுளின் சித்தப்படிதான் நடக்கிறது. அவர்களின் அன்பும் பகைமையும் கூட கடவுளின் கையில்தான் உள்ளது. மனித வாழ்வில் அடுத்த நொடியில் இறைவன் வைத்திருக்கும் ஆச்சரியமும் அதிசயமும் யாருக்கும் தெரியாது. நீதிமானுக்கும் தீயவனுக்கும், பலியிடுபவனுக்கும் பலி செலுத்தாதவனுக்கும், மாசற்றவர்களுக்கும் மாசுள்ளவர்களுக்கும் விதித்துள்ளபடிதான் நடக்கும். இவை அனைத்தும் கடவுளிடம்தான் உள்ளது. அனைவருக்கும் ஒரே விதமான விதி இருப்பதால் மனிதர் மத்தியில் நிலவும் குழப்பம் தீமை விளைவிக்கிறது. இது குறித்து சபையுரையாளர் பகுதியில் தூய ஆவி என்ன சொல்கிறார் என்று கேட்போம். சபையுரையாளர் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 1, 2, 3. இவை அனைத்தையும் ஆழ்ந்து எண்ணி பார்த்தேன். நல்லாரும் ஞானமுள்ளவர்களும் செய்வதெல்லாம் அவர்கள் அன்பு கொள்வதும் பகைப்பதும் கூட கடவுளின் கையிலேதான் இருக்கிறது. இனி வரப்போவது என்ன என்பது யாருக்கும் தெரியாது. விதித்துள்ளபடிதான் எல்லாருக்கும் எல்லாம் நேரிடும். நேர்மையானவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும், நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும், மாசற்றவர்களுக்கும் மாசுள்ளவர்களுக்கும், பலி செலுத்துகிறவர்களுக்கும் பலி செலுத்தாதவர்களுக்கும் விதித்துள்ளபடிதான் நேரிடும். பொல்லாருக்கு நேரிடும் விதிப்படியே நல்லாருக்கும் நேரிடும். நேர்ந்து கொள்ள தயங்குகிறவருக்கு நேரிடும் விதிப்படியே நேர்ந்து கொள்கிறவருக்கும் நேரிடும். விதித்துள்ளபடிதான் எல்லாருக்கும் நேரிடும். இதுவே உலகில் நடக்கிற அனைத்திலும் காணப்படுகிற தீமை.